ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் அதை தான் எடுத்திருக்கோம். இந்த சோயா சங்க்ஸ் வச்சு எப்படி நம்ம பிரியாணி ஸ்டைலில் சூப்பராக ஒரு குழம்பு வைக்கலாம். ப்ளஸ் இதோட நான் பாலக்கீரையும் சேர்த்துருக்கேன். பாலக்கீரை ஏன் சேர்த்தேன்னா, அதை வச்சு என்ன டிஷ் பண்ணாலும் அது கீரை டேஸ்ட்டாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு பிடிக்கவே இருறதில்ல. அதனால் அதை நம்ம மிக்ஸ் பண்ணி குழம்புல ஊற்றும்போது அதோட எசன்ஸும் போகும், அதோட விட்டமின்ஸு நிறைய நார்ச்சத்துக்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அதனால் தனியாக விரும்பாத குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக, ஏன்னா சோயா சங்க்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த டேஸ்ட்டுக்காகவே அந்த கீரையாக நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறத அவங்களுக்கு தெரியாது, அப்படியே சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி அந்த குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரியாணி ஸ்டைலில் அந்த குழம்பு வர்றதுக்கு நம்ம கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வெள்ளைப்பூடு, இஞ்சி இது எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து கசகசா இது சேர்க்கும்போது தான் அந்த பிரியாணி லுக் பயங்கரமாக கொடுக்கும். ப்ளஸ் கொஞ்சமாக சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக லைட்டாக ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். வதங்கி வர்ற டைமில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடணும். வெங்காயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதங்கி ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆகிக்கிட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருக்கிற பாலக்கீரையை பீஸாக சாப் பண்ணி வச்சு அதையும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். செம்ம க்ரீனிஷாக இருக்கும். ஸோ க்ரீன் கலர் அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டு நல்லா இருக்காதோன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்கிற கண்டென்ட் கசகசா சோம்பு போட்டிருக்கிறனால நல்லாவே அது ஒரு ஸ்மெல் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ அதை நம்ம ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ எல்லாம் கொதித்து வர்ற ஸ்டேஜில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகி கிரேவி வந்ததும் நம்மக்கிட்ட இருக்கிற சோயா சங்க்ஸ் போட்டுக்கலாம். இதில் கொத்தமல்லியும் பட்டையும் எடுத்து அதையும் லைட்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டிருக்கிறேன். அப்புறம் மஞ்சள், கொஞ்சமாக ஜீரக பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னே நம்மக்கிட்ட முருங்கைக்காவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அப்புறம் எக் எப்போதுமே பசங்க கேட்பாங்க, அதனால் எக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. அவ்வளோதான், அது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த சைடு தேவையான மசாலா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வாழைக்காய் ஃப்ரை தான் சைட் டிஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் நல்லா அந்த வாழைக்காய் ஃப்ரையை போட்டு சூப்பராக இறக்கியாச்சு. இந்த சைடு நல்லாவே நம்ம பிரியாணி ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிற மீல் மேக்கர் கிரேவி குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு ஸ்மெல்லு பயங்கரமாக இருந்தது. ஆதோ குட்டி கூட கேட்டான், இன்றைக்கி ஸ்மெல் வருதுமா பிரியாணியா அப்படின்னு. ஏன்னா நான் பிரியாணிக்கு மிக்ஸ் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுக்கிறதுனால இது ஒரு பிரியாணி ஸ்டைல் லுக் நமக்கு கொடுக்கும். ப்ளஸ் டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கசகசா, பட்டை, அப்புறம் இஞ்சி பூண்டு, சோம்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு நீங்களும் வித்தியாசமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க. இப்படி தான் நம்ம கிரேவியும் பனானாவும் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸ்மெல்லு அட்டகாசமாக இருந்தது. ஒரு பக்கம் ஃப்ரை ரெடி, ஒரு பக்கம் குழம்பு ரெடி. அப்புறம் சாப்பாடு வச்சு சாப்பாடு கொடுத்தாச்சு. ஸோ பழைய ஸ்டைலில் சமைக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கும்போது அந்த பாலக்கீரையும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட்டை கொடுக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.